ஒரு ஊரில் வெங்கட் என்பவன் இருந்தான். அவன் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் அந்த கம்பெனியில் அவன் சாதாரண ஒரு எம்ப்ளாயி தான். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஆற்றல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிறுவனத்தில் ஒரு பெரிய ஆளாக நான் ஆகணும், இந்த நிறுவனம் போல் ஒரு பெரிய நிறுவனத்தை நான் தொடங்கணும், இந்த நிறுவனத்தை பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சிந்தனையிலேயே அவன் ரொம்ப நாளாக சிந்திச்சுட்டு இருந்தான். அந்த நேரத்தில் அவங்க ஓனர் திடீர்னு அந்த நிறுவனத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தொழிலாளர்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி அந்த கூட்டத்துக்கு எல்லாரையும் வர சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஐடியா கேட்குறாரு. நம்மளுடைய நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்பொழுது வெங்கட்டுக்கு ஒரு ஐடியா வந்தது. இது போல் சில விஷயங்கள் நம்ம செஞ்சால் நம்மளுடைய நிறுவனத்தை உயர்த்தலாம் அப்படின்ட்டு அந்த ஓனர்கிட்ட அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஆனால் அவன் சொல்லும் போது ஒரு விதமான பதற்றத்துடனும் ஒரு விதமான தைரியம் இல்லாமையும் தன்னம்பிக்கை இல்லாமையும் அந்த விஷயத்தை அவன் முன்வைக்கிறான். அதனால் அவனை யாரும் பெருசாக கண்டுக்கலை. அதே நேரத்தில் அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுத்துட்டு வராங்க. அதுபோல் இவனை பக்கத்தில் இருக்கிற ஒரு 4வது டேபிளில் உட்காந்துக்கிற ராஜன் என்பவன் இவன் கூறிய ஐடியாவை போன்றே அப்படியே காப்பி அடித்து சில விஷயங்களை மாற்றம் செய்து அவர் ஓனரிடம் சொல்கிறான். இதில் அனைவரும் அவனை உற்று கவனிக்கிறார்கள். 2வது அவன் சொல்கிற விஷயத்தை அவன் ஒரு ஓனர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவன் சொல்லும்பொழுது தான் தன்னம்பிக்கையுடன் கூறுவது போன்று கூறினான். 2வது அவனுடைய தோற்றம் முதற் காரணம். அவன் தோற்றத்தில் சிறப்பாக இருந்தால் அவன் தன்னம்பிக்கையுடன் தான் சொந்தமாக சிந்தித்தது போன்று கூறினான். அப்பொழுது தான் வெங்கட்டிற்கு ஒரு யோசனை வந்தது. நாம் கூறியது தவறில்லை, நம் கூறிய தோற்றம்தான் தவறு. நம்ம தன்னம்பிக்கை இல்லாமல் கூறியுள்ளோம். நம்முடைய தோற்றம் அவர்களுக்கு இந்த கருத்தை சென்றடைய விடாமல் தடுத்திருக்கிறது. அதற்கு அடுத்த நாளிலிருந்து அவன் பயிற்சி எடுக்க ஆரம்பித்தான். தான் தன்னம்பிக்கையுடன் பேசுவேன் என்பது போன்று கண்ணாடி முன்பு நின்று தான் கூற வந்த கருத்தை தன்னம்பிக்கையுடனும் கூறி பயிற்சி எடுத்தான். அதன் பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து இதே போன்று இன்னொரு மீட்டிங் வைக்கும்போது தான் தன்னம்பிக்கையுடன் கூற வேண்டியவர் இந்த கருத்தை தைரியமாக கூறி அவர் ஓனரிடம் நல்ல பெயர் எடுத்து அதன் பின் அந்த நிறுவனத்திற்கு ஒரு மேலாளராக பதவி உயர்ச்சி சென்றான். இதிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நம் அறிவை மட்டும் வளர்க்காமல் நம்முடைய பர்சனாலிட்டியும் சேர்த்து வளர்க்க வேண்டும், தன்னம்பிக்கையும் சேர்த்து வளர்க்க வேண்டும் என்பது இந்த கதையின் மூலமாக நம்ம உணரக்கூடிய விஷயமாகும். எனவே நம் அனைவரும் அறிவை மட்டும் வளர்க்காமல் தன்னம்பிக்கையும் சேர்த்து வளர்க்க வேண்டும் என உங்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.